We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 321. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வசனம் 9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறோம். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். We are glad that you could join us and we welcome you in the name of the Lord Jesus Christ. Shall we pray? நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் கூடி ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து உமது வார்த்தையை பெற்றுக்கொள்ள கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை புதுப்பிக்கும்படி மட்டுமல்ல, எங்களை பலப்படுத்தும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray that as we hear to your word, Lord, we ask you that you strengthen us and to renew us, to refresh us, Lord, and that your word will encourage each and everyone who is here, who is listening to this news. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உமது தயவும் நன்மையும் இருக்க இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கும்படி கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு திறந்த கரங்கள் உயர்த்தப்பட்ட வாழ்வுகள். The title of today's message is Open Hands and Lifted Lives. இது 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 1லேருந்து வசனங்கள் 1லேருந்து 11 வரைக்கும் வாசிப்பதை நீங்க கேட்டீங்க. இதில் நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். I wish to ask some questions. What is weighing on your mind right now? உங்களோட உள்ளத்தில், உங்களோட சிந்தையில் இப்பொழுது எது உங்களை 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 கனப்பண்ணி கொண்டு இருக்கிறது? எது உங்களோட கவனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது? எது உங்களோட உள்ளத்தில் பாரமாக இந்த நாளில் கூட காணப்படுகிறது? எது உங்களை உங்க வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது? What is it
that is controlling you, or what is it that you are trying to control that you can't? எது நீங்கள் முயற்சி செய்கிறீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று அதை நீங்கள் செய்ய முடியாமல் எதில் நீங்கள் போராடி கொண்டே இருக்கிறீர்கள்? சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டமாக, ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடும். Sometimes the Christian journey itself may cause some challenges for us and difficulties. What is keeping you awake at night? இரவில் தூங்க முடியாம கவலையுடன் இருக்கிற காரியங்கள் என்னவாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் எது உங்க வாழ்க்கையில அதிகமாக அழுத்தத்தை கொண்டு வருகிறது? உங்க வீட்டில் நடக்கிற காரியமா, வேலை இடத்துலையா, அல்ல உறவிலையா? Or what else do you feel that brings pressure most in your life? Is it in your workplace? Is it in your home? Or is it in your relationships? There are many such questions that we can ask. இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நாம் கேட்கலாம். ஆனால் இதுக்கு இந்த கேள்விகள் அனைத்திற்கும் இந்த நாளில் அந்த வாசிக்கப்பட்ட வசனங்கள் ஒரு விடை கொடுக்கிறது. But we find an answer in the passage that was read today. Peter the apostle writes to the non-Jew believers who are spread throughout the region, who are facing persecution, struggles and problem. அப்போஸ்தலர் பேதுரு அவர் இந்த கடிதத்தை யூதர் இல்லாத விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர்கள் அநேக போராட்டத்திலையும் உபத்திரத்திலையும் அதே நேரத்தில் வேதனையிலும் அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் கஷ்டத்தை அவர்கள் சுற்றிலும் போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கிறது. They want to live for God, but they are surrounded with pressures and problems, facing uncertainty. அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமைகள், போராட்டமான நிலைமைகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இருக்கிற இடத்துல கூட அநேக அழுத்தங்களும் போராட்டங்களும். They are facing uncertainty, but at the same time they're walking through real struggles under pressure. And Peter gives one standard response to this. பேதுரு அப்போஸ்தலர் பேதுரு ஒரு சிறந்த பதிலை இங்கே கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் இந்த விசுவாசிகளுக்கு எழுதி சொல்கிறார், நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதில் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்கள் உங்களை புதுப்பிக்கவும், உங்களை சுத்திகரிக்கவும், உங்களை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரவும் அதை நீங்கள் கருத வேண்டும். Peter writes to them and says that you as believers you need to live holy lives, exemplary lives. But in trying to do so, you will face struggles and suffering, and these are means of sanctification, of purification for you while you're waiting for the return of Christ and while you're awaiting your future hope. உங்களுடைய எதிர்கால நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவ வருகையும் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த காரியங்கள், இந்த உபத்திரங்கள், இந்த வாழும் நாட்களில் உபத்திரங்கள், இது உங்களை பரிசுத்தத்துக்குள்ளும் புதுப்பித்தலுக்குள்ளும் கொண்டு செல்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். அதனால் நீங்கள் அதிகாரத்தோடு அல்ல, ஆனால் தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை விசுவாசித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். And therefore you do not live through control, but you through humility, surrender and trust in God. அதை வைத்து தான் அந்த வசனங்கள் அடங்கி இருக்கிறது. And these verses reflect that. In the first point that we see in verse 5 is that you are to clothe yourself with humility. முதல் கருத்து அவர் என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், அவர்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது நாம் 5வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். He says, clothe yourself with humility. Clothe yourself is a metaphor that he is using
to show that it is an outward visible sign. அவர் அந்த அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லையில், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லையில், அது வெளிப்புறமாக காட்டக்கூடிய ஒரு உதாரணம் என்று அவர் சொல்கிறார். எப்படி அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி நம்மளோட வஸ்திரத்தை, நம்ம ஆடையை அணிந்து கொள்வோம். அதுதான் அந்த கருத்து தான் அவர் இங்கே பயன்படுத்துகிறார். To clothe yourself means usually it refers to clothes that we wear. And we do not just accidentally or unintentionally wear clothes. We choose it. We plan our clothes that we are going to wear. நம்ம ஆடை போடும்போது நம்ம திட்டத்தோடு அந்தந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் சம்பவத்துக்கும் நம்ம சரியான அந்த ஆடையை போடுறதுக்கு நம் திட்டத்தோடு அதை அணிந்து கொள்வோம். அதே போலாக தான் அவர் சொல்றார், நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று. And in the same manner he says we need to clothe ourselves with humility. It is an outward and noticeable expression. அது வெளிப்புறமாக இருக்கும், அது காணக்கூடியதாக இருக்கிறோம். அது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது நாம் ஒரு முடிவெடுத்து அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. It is not just a feeling, but it is something you deliberately, intentionally you put on. Just like clothes covering your body. எப்படி நம்ம ஆடையை அணிந்து கொள்கிறோமோ அதே போலாக நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பழகிறோம், பேசுகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்க வேண்டும். We need to be humble in the way we act towards one another, especially in relationships within the community, within the church. குறிப்பாக ஒரு சமுதாயத்துக்குள், சபைக்குள்ள போலாக நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பழகிறோம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது உள்புறம் மட்டும் இல்லை, அது வெளிப்புறமாக காணக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் an internal behavior, but it is an external behavior that can be seen. How we listen to others, how we serve others, and that we do not insist our importance over them. நம்ம எப்படி ஒருவருக்கு ஒருவர் செவி சாய்க்கிறோம், சேவை செய்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் பணிந்து கொள்கிறோம் என்று அங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையுடன் அணிந்து கொள்ளுங்கள் என்று. It also says here, clothe yourself with humility towards one another. So the focus is on how believers treat each other. இங்கே எதை சார்ந்து இந்த வசனம் இருக்குது என்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பழகுகிறோம், எப்படி கருதுகிறோம், ஒருவரை எப்படி கருதுகிறோம் காண்கிறோம் என்று அங்க எடுத்து காட்டுகிறது. We have to avoid pride, we have to avoid status struggles or even domination over others. நாங்கள் இங்கே பெருமையோ அந்த தனிப்பட்ட போராட்டத்திலேயோ செல்லாமல் தாழ்மையுடன் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த ரூபத்தை எடுத்து காட்டுகிறது என்றால், சேவகன் ரூபத்தை எடுத்து காட்டுகிறது. What it reveals here is the image of a servant, ஒரு தோற்றம், சேவகன் தோற்றம். எப்படி இயேசு சீஷர்களோட கால்களை கழுவினாரோ, அவர் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவர் சீஷர்களோட கால்களை கழுவினார். அவர் ஒரு சேவை செய்த எடுத்து காட்டினார், எப்படி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பழகி கொள்ள வேண்டும் என்று. A good example would be how Jesus washed the feet of his disciples. He demonstrated how we should treat each other. It was a powerful act of humility and service. அவர் தாழ்மையாகவும் அவர்களுக்கு தாழ்ந்து அவர்களுக்கு சேவை செய்தார். அவர் எடுத்து காட்டினார் எப்படியாக நாம் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் வாழ வேண்டும் என்று. அப்படி இருக்கையில் நம்மளோட பழைய குணத்தை எடுத்து போட்டுவிட்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவர் எடுத்து உரைக்கிறார். So he is saying that we need to put away our old nature
and put on Christ. Even in church, there must be mutual respect, mutual submission, and a willingness to put others first. சபையில் கூட நாம் ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணி, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கு ஒருவரை முதலாக வைப்பதில் நாம் அப்படியாக வளர்ந்து வர வேண்டும், நடத்தி வர வேண்டும். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Because we all have been purchased by the same blood of Christ. And we read that in 1 Peter 1:18-19. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனத்தையும் வாசிப்பதை கேட்போமாக. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். But you have been bought, you have been purchased with the precious blood of Christ, like that of a lamb without blemish or spot. And so he says, that's because we are all belong to Christ, we are then to submit to one another. நாம் எல்லோரும் கிறிஸ்துவால் மீட்டெடுக்கப்பட்டதினால் நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்கிறார். ஆனால் இது மட்டும் இல்லை, இன்னும் ஆழமாக பேதுரு என்ன எடுத்து அவர்களுக்கு உரைக்கிறார் என்றால், நாம் 6வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் சொல்கிறார், அவருடைய பலத்த கைகளில் அடங்கி இருங்கள் என்று. And so Peter goes further to say, humble yourself therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. அவர் 5வது 6வது வசனத்தில் அவர் இணைந்து அவர் என்ன சொல்றார் என்றால், நாம் இடம் கொடுக்க வேண்டும், நம்மை ஆண்டவரோட கருத்தில் முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம here he is saying that to humble yourself, you need to willingly place yourself under God's authority. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், நாம் தாழ்த்தி வர வேண்டும் என்றால், நாம் முழுமையாக நம்மையே ஆண்டவரோட அதிகாரத்துக்குள், ஆண்டவரோட கரத்துக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதோட அர்த்தம் என்னவென்றால், அவரோட சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது கஷ்டமாக இருக்கலாம், அது ஒரு போராட்டமான நிலைமையாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Sometimes it is difficult. We have to completely accept God's will, and sometimes it may be difficult, it may be unclear, or we may be also even struggling to do that. But nevertheless, to humble ourselves, we need to willingly place ourselves under God's authority, under God's mighty hand. It is a voluntary posture. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு வற்புறுத்தப்படாமல் நாம் தேர்ந்தெடுத்து, நம்மளாக தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. It is not that we are being forced to do that, but it's something we choose. We volunteer, a posture that we adopt, that we are willing to submit ourselves to God. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம், ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று ஒரு சுபாவத்தை நம்ம எடுத்து காட்டுகிறோம். Trusting God enough to let go. ஆண்டவரை விசுவாசித்து அவர் கரத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுக்க, நாம் அவரை நம்பி இருக்க நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்படி இருக்கையில் அவர் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when we do that, it says that, and in due time he will exalt you, he will lift you up.
உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்னவென்றால், அதோடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களோட போராட்டமான நிலைமையிலோ, கஷ்டத்திலேயோ, பிரச்சனையிலையோ, அதுலேருந்து அவர் உங்களை விடுவிப்பார். அல்லது அந்த பிரச்சனைக்குள் இருக்கும் போதே அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் புதுப்பிப்பார். அல்லது சில காலங்களுக்கு பிற்பாடு அவர் உங்களை உயர்த்துவார். அவர் வெவ்வேறு வகையில் அவர் செய்யக்கூடும், ஆனால் அந்த காலத்தில் அவர் செய்வார். Here lift you up means it means that he could vindicate your suffering, he could help you to overcome it or remove it from you, or within the suffering he could strengthen you and restore you, or he could ultimately bring you further and exalt you later. There can be many ways God can lift you up, but he will do it in due time. ஏற்ற காலத்தில் அவர் அதை செய்வார். அதனால் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த வசனங்களை நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், உங்களை உயர்த்துறதுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தி வர வேண்டும். And so what do we learn from these verses is that before God exalts you, you need to humble yourself before God and surrender yourself to God. Very often we desire that God will set everything right for us, will take all our problems away, will give us a good life, and then we humble to him. But it is actually the other way around. We have to humble ourselves first and to surrender to him before God exalts us. And so Peter is saying, put yourself under God's authority now, even if it is hard, and trust that he will raise you up at the right time. அப்படி இருக்க இங்க அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்பொழுதே ஆண்டவரோட கரத்தில், ஆண்டவரோட அதிகாரத்துக்குள் ஒப்பு கொடுங்கள். அது கஷ்டமாக இருந்தாலும், ஒரு போராட்டமாக இருந்தாலும், இப்பொழுதே ஒப்பு கொடுங்கள், அவரை விசுவாசிங்கள். அப்பொழுது சரியான நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று அவர் இங்கே இந்த வசனங்களில் அவர் எடுத்து காட்டுகிறார். ஆனா அந்த வசனங்களில் அப்படி சொன்ன பிற்பாடு கூட அது அப்படியாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் அவர் காட்டுகிறார். Even though he says that we have to humble ourselves and surrender under the authority of God, he shows us how we should do that. And that we see in verse 7. 7வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருப்பதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. பேதுரு இங்க என்ன சொல்றாரு, நம்மளோட போராட்டங்கள், நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்றார் என்றால், அதை தூக்கி எறிய சொல்கிறார். He's asking us to throw it away, to place it away, to give it up to God. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க. This is not a passive action, but it is an action, a decisive action, a conscious and decisive action where we repeatedly surrender to God. It is an act of trust. இது ஒரு நம்பிக்கையின் ஒரு செயலாக இருக்கிறது. இது ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு முடிவாக இருக்கிறது. இது மீண்டுமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முடிவாக இருக்கிறது. நமக்கு அநேக நேரம் அதே கவலை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே கவலையை எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். Don't just endure stress silently. Give it to God. நம்மளோட பாரத்தையும் நம்ம போராட்டத்தையும் அமைதிப்படுத்தி நம்ம அதை பொறுத்து கொண்டு இல்லாமல் அதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்படி அவர் எடுத்து சொல்கிறார். நாம் அனைவரும் பகலில் நாம் பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை பொதுவாக சரியாக இருக்கிறது போலாக இருக்கும். நம்ம அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருப்போம், வேலைகள் செய்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம இரவில் உறங்கும் போது, படுக்கைக்கு போகும்போது நம்மளோட சிந்தையும் நம்மளோட மனநிலைமையும் எப்படி இருக்கிறது?
எந்த நிலைமையில் இருக்கிறது? கவலையோடு நாம் படுக்கைக்கு போகிறோமா? இல்லை பண கஷ்டத்தினாலேயோ, இல்லை சரீர பலவீனத்தினாலேயோ, அல்லது நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ற கவலையோடு நாம் படுக்கைக்கு போகிறோமா? In the daytime, we feel all fine, going about doing the many responsibilities that we do. But how are we when we go to bed, when you are about to lie down, and when we are about to sleep? At night, does everything come back to you? Are there worries about your children or your family? Are there financial concerns that are tightening and making it difficult for you? Are there health issues that you are struggling with, or addictions that you are struggling with? Are there fear about tomorrow? What will happen tomorrow? Do you go to bed with all these concerns, tired, and your mind tired, but you are unable to rest? அப்படியாக சிந்தனையும் உள்ளமும் ஒரு போராட்டத்தில், படுக்க முடியாத நிலைமையிலும், தூங்க முடியாத ஒரு நிலைமையிலும், போராட்டத்திலும் அப்படியாக இருக்கிறீர்களா? வெளிப்புறமாக பார்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் உள்புறத்தில் அநேக போராட்டங்கள். Outwardly we look fine, but inwardly all the struggles. Peter says, cast it. அப்போஸ்தலர் பேதுரு இங்கே சொல்றார், அதை ஆண்டவர் இடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். தூக்கி போடு விடுங்கள் என்று சொல்றார். Throw it away, cast it away, not manage it, not suppress it, not carry it quietly, but hand it to God. அது நம் பொறுத்திருந்து அடக்கி வைத்து, நம்ம அமைதியாக இருந்து யாருக்கும் தெரியாம அப்படி அடக்கி வைத்து அப்படியாக இருக்க வேண்டும்னு சொல்லவில்லை. அதை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள், ஒப்பு கொடுத்து விடுங்கள், அப்போவே ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்று இங்கே இந்த வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஏன் கொடுத்து விட வேண்டும் ஆண்டவரிடத்தில் என்றால், அவர் உங்கள் மேல் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். Because God cares about you. அவர் உங்கள் மேல் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த சகல உலகத்தையும் அரசாளுகிற தேவன், the God who rules the whole universe, the God who determines the future of men, மனுஷனோட எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிற தேவன், the one who holds all things together, அவர் அனைத்தையும் அவர் கருத்தில் வைத்திருக்கிறவர், அவர் உங்களை பற்றி விசாரிக்கிறார். He cares about you. He cares about your worries, he cares about your fears, and he cares about your situation even now. அவர் உங்களோட கவலைகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார், அக்கறைப்படுகிறார். அவர் உங்களோட பயத்தை குறித்தும் உங்களோட நிலைமையை குறித்து கூட அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், இப்பொழுது கூட, இந்த நேரத்தில் கூட. So when you truly release your burdens, peace comes, not because everything changes, but because you are no longer carrying it alone. அவர் இடத்தில் நாம் கொடுக்கும்போது நமக்கு சமாதானம் வருகிறது. ஏனென்றால் எல்லாம் மாறிவிட்டது, அதனால் அல்ல, ஏனென்றால் அவர் உங்களோட பாரத்தை சுமந்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் உங்களுக்கு சமாதானம் வருது. அப்படி இருக்கையில் அந்த மாதிரி வாழும்போது நமக்கு போராட்டம் வருமா? நிச்சயமாக இன்னும் போராட்டங்கள் வரும், இன்னும் வேதனைகள் வரும். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அதை 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிப்பதை கேட்போமாக. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று அவர் எடுத்து சொல்கிறார். Peter says that even though you have handed everything yourself to God's hands, he says because we continue to live here, there will be trials and tribulations still. Suffering will be part of our life. And therefore he says, be sober-minded, be watchful, because your adversary is prowling around like a roaring lion, seeking someone to devour. அவரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போலாக அவன் இருக்கிறான். அவனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says resist the desire to give in to these situations, rather turn and surrender it to God. இந்த நிலைமைகளுக்கு இடம் கொடுக்காமல் அதை எதிர்த்து நின்று ஆண்டவரை சார்ந்து இருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை மீண்டும் மீண்டுமாக சுற்றி வரும். அதனால் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறார். It says that this kind of situations will be around us and be approaching us every now and then, and therefore we have to resist and to stand firm in the faith. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் நமக்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்றால் வேத வாசிப்பு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. உண்மை தெரிந்தால்தான் உங்களுக்கு எது உண்மை இல்லை என்று அறிந்து கொள்ள முடியும். And therefore it is necessary that we know the word of God. Only when you know God's word and when you live in dependence on him will you know that which is not true. Otherwise you will not be able to tell the difference between what is truth and what is not true. அப்படி வாழவில்லை என்றால் ஆண்டவரோட வார்த்தையை அறிந்து ஆண்டவரை சார்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழாமல் இருந்தோம் என்றால் எது உண்மை எது உண்மை இல்லை என்று அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதே நேரத்தில் ஆண்டவரோட வார்த்தை இங்கே சொல்றது, உங்களோட போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதே நேரத்தில் எல்லா விசுவாசிகளுக்கும் வரக்கூடிய போராட்டம் தான் உங்களுக்கு வருது என்று சொல்கிறார். Peter goes on to say that you are not alone. God is with you. But you must also know that the struggles and the problems that you face, it is not just you, but every believer goes through such struggles and pain. And therefore, we are to encourage one another. We are to help one another. ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அதே நேரத்தில் இந்த போராட்டம் கொஞ்ச காலம்தான் என்று எடுத்து சொல்கிறார். At the same time he says this struggle will only be for a short while. Short while doesn't mean these are for a few days only. What he means is only for a period when we live in this earth. அவர் என்ன எடுத்து சொல்கிறார் என்றால் இந்த போராட்டம் நாம் உலகத்தில் வாழும் வரை தான் இருக்கும். அது குறுகிய நாட்களாக இருக்குது. ஏனென்றால் நாம் நிரந்தரமாக ஆண்டவரோடு இருப்போம். ஆனால் இந்த காலங்களில் சில காலங்களில் இந்த போராட்டத்தை பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அவர் நம்மை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். He says that this struggle is only for a short while. But once this struggle is over, God will then restore you himself, confirm you, strengthen you, and establish you. This is a promise that God is giving us. இது ஒரு வாக்குறுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பாதையில் தான் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார்.
Jesus walked this way. He humbled himself, he suffered, and he surrendered himself to God, and God lifted him up. இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் தான் கடந்து போனார். அவர் தாழ்ந்து வந்தார், ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார், உயர்த்தப்பட்டார். அதே பாதையில் தான் நம்மையும் அழைக்கிறார். God is calling us to walk the same journey that Jesus walked, to follow him. Because God is on his throne, nothing in your life will happen unexpectedly. ஆண்டவர் மகிமையாக அவர் அமர்ந்திருப்பதனால், பரத்தில் அமர்ந்திருப்பதனால், உங்க வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியம் ஒரு ஏதோ திடீர்னு நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார். In everything that happens in your life, God has a purpose for you. God can take your struggles, your pain, and your waiting and turn them into something eternal. ஆண்டவர் உங்களோட போராட்டத்தை, உங்களோட வேதனையை, நீங்க காத்திருக்கிற நீடிய காலங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து அது நித்தியத்துக்குள் ஒரு நன்மையாக ஆண்டவர் அதை மாற்றுவார். அதுதான் நாம் சிலுவையில் காண்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் அனைத்தையும், இந்த உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் எடுத்து ஒரு நன்மையாக அவர் மாற்றினார். God took all the filth of this world, the failures of this world, and he turned it into something beautiful on the cross. So let us therefore today examine ourselves. இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக, தாழ்மையுடன் நம்ம தளித்துக் கொள்வோமாக. Will we clothe ourselves with humility? ஆண்டவரோட கரத்தில் நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போமாக. Will you humble yourself under God's hand? And will you cast your anxieties on him? உங்களுடைய பாரத்தை அனைத்தும், வேதனையை, கஷ்டத்தை, பயத்தை அனைத்தும் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? Let us there, if we are willing, let us then open our hands and humbly submit to God. அப்படி நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், அப்படி ஆயத்தமாக இருக்கும் என்றால், ஆண்டவருக்கு அப்படின்னு வாழ ஆயத்தமாக இருந்தோம் என்றால், நம்மளோட திறந்த கரத்தை ஆண்டவர் இடத்தில் திறந்து அவரிடத்தில் அவரோட சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. அவர் ஒரு நாள் வரும், அவர் உங்களை உயர்த்துவார். There will come a day when he will then exalt you. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் திறந்த கரங்களோடு உமது முன்பாக நாங்கள் நிற்கிறோம். Lord, we stand before you with open hands. நீர் ஆண்டவரே ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அதே நேரத்தில் நீர் எங்களை மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர், கர்சனை காட்டுகிற தேவனாக இருக்கிறீர். Lord, you are the sovereign God holding everything in your hands, yet you are the Father who cares deeply for us. Lord, we confess that we have often failed. ஆண்டவரே, அநேக நேரம் நாங்கள் ஆண்டவரே தோல்வி அடைந்திருக்கோம். ஆண்டவரே, பின்தாங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். We have been affected, Lord, by our failures, our disappointments, and our hurts. Lord, for those who are anxious today, those who are unable to sleep at night, who are struggling, who are weighed down by responsibility, we bring their burdens to you. ஆண்டவரே, இந்த நாளில் போராட்டத்துக்குள் தூங்க முடியாமல் பாரத்துடன் வேதனையில் கஷ்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களோட பாரத்தை இந்த நாளில் ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஞாபகம் படுத்தும். ஆண்டவரே, நீர் அவர்களை மேல் விசாரிக்கிறவராக இருக்கிறீர் என்று. Lord, remind them that you care for them, that you are not far, but you are near to them. நீ தூரமாக இல்லை, பட் பட்சத்தில் இருக்கிறேன் என்று எடுத்து காட்டும். ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, Lord, strengthen them to stand firm. உறுதியாக நிற்க பலப்படுத்தும். பலவீனத்தில் அவர்களுடைய பலவீனத்தில் நீர் பலனாக இரும். ஆண்டவரே, in their weakness, Lord, you be your strength. And God, we remember your promise. ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சீர்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், அதே நேரத்தில் நிலை நிறுத்துவீர். That you will restore us
you will confirm us, you will strengthen us, and you will establish us. And so today, Lord, we surrender our lives into your hands. எங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lift us up in your time. உமது நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். இந்த நாளிற்காக மீண்டும் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.